இந்த தமிழகம் முழுவதும் போதை கலாச்சாரமானது மிக மோசமான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு ஓப்பனா யூடியூப்ல ஓப்பனா நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஆனால் இதெல்லாம் எப்படி இந்த அரசாங்கத்தினுடைய காதுகளிலே கண்களிலே தெரியாமல் காதுகளிலே விழாமல் போய்கொண்டிருக்கிறது என்பதுதான் நமக்கு புரியவில்லை. நாம தெளிவா சொன்னோம், ஓப்பனா ஒரு பாடகி குறிப்பிட்ட சில நடிகர்களை குறிப்பிட்டு இவங்க நடத்துற பார்ட்டிகள் எல்லாம் இந்த போதைப் பொருள் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லியும் கூட இது நாள் வரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எங்கு பார்த்தாலும் போதையினால் பிரச்சனை, போதையினால் போதை உட்கொண்டு பிரச்சனை என்று தொடர்ந்து நாம் இதை பார்த்து வருகிறோம். தமிழகம் போதை மருந்து கும்பலினுடைய கூடாரமாகிவிடக் கூடாது அப்படிங்கறத நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதே போல பரபரப்பாக இருந்த இந்த சூழ்நிலையில நாம மிக மிக சில பத்திரிகைகள் செய்தியா கூட வந்துச்சு. ஆனால் தொலைக்காட்சியில இது குறித்து விவாதங்கள் நடத்தவில்லை. ராயப்பேட்டையில கேலிஃபேட் உருவாக்க வேண்டும், கலிப்பா உருவாக்க வேண்டும் என்று ராயப்பேட்டையில ஒரே குடும்பத்தை சென்ற 3 பேர் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கேலிஃபேட் அதாவது உலகம் முழுவதும் இஸ்லாமிய அரசுகளை உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்தியாவிலும் அப்படி செய்ய வேண்டும், ஏன் தமிழகத்திலும் அப்படி செய்ய வேண்டும் என்கிற கோட்பாட்டோடு நம்முடைய ராயப்பேட்டையிலே ஒரு பொறியியலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக அரசால், என்னையே கூட இல்லை, தமிழக அரசால் நீண்ட காலமாக அவர்கள் செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். ஜனநாயகத்தை எதிர்க்க வேண்டும், தேர்தல்கள் நடைபெறக்கூடாது என்றெல்லாம் சொல்லி பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். ஜாகிர் நாயக் நமக்கெல்லாம் தெரியும், அந்த ஜாகிர் நாயக்கனுடைய அந்த போதனைகளால் உந்தப்பட்டு தமிழகம் முழுக்க ஆள் சேர்த்திருக்கிறார்கள். இப்படி தமிழகத்தில் பயங்கரவாத நடவடிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக முளைவிட்டுக் கொண்டிருக்கின்றன. இது தமிழகத்திற்கு நல்லதல்ல. மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது.